அதான் இருக்கலாம்னு தெரியல. பேச மாட்டேன்னு எல்லாத்தையும் பேசிட்டு வந்துடுறது. அப்புறம் பார்த்தா மறுமையை போட்டு எங்க இருக்கிறார் மறுமையை. இப்ப ஒரு சாதாரண தண்ணி குடிச்ச பொம்பளை விட்டு கொடுத்து போனீங்களா? போக மாட்டீங்க. ஆம்பளை விட்டு கொடுத்து போவேன். அதை சொல்லி எப்படின்னு எங்கால தனியா வண்டியில வேகமா போவேன். காவல்துறை அதிகாரி நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி என்ன இன்சூரன்ஸ் இருக்கா, லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, எல்லாமே பாப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்னால நீ வேகமா வந்துட்ட 1000 ரூபாய் ஃபைன் விட்டு அப்படின்னு சொல்லி ஃபைனை வாங்கிட்டு நட்டு விட்டுருவாங்க. ஆனா பொண்டாட்டிய கூட்டிட்டு வரும்போது மட்டும் காவல்துறை அதிகாரி ஐயா நிப்பாட்ட மாட்டாங்க. இங்க கூட பாருங்க, பெண்களுக்காக அவங்களை பிடிக்கிறது இல்லை. அது பெண்களுக்காண்டி கிடையாது. ஏன் தெரியுமா காவல்துறை அதிகாரி நிப்பாட்ட மாட்டாரு? அதே ஆம்பளைக்கு ஆம்பளை விட்டு கொடுத்து போறாங்க. பாப்பாரு பொண்டாட்டி எப்படி வண்டியில வந்துட்டாங்க, அப்ப எப்படி விடுவாரு? ஏற்கனவே பிரச்சனையோட தான் வர்றேன். ஏன்டா வண்டியை நிப்பாட்டி நம்ம இன்னொரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போடா, நீ நல்லா இருக்க, போடா போடா பொண்டாட்டி கட்டி வாழ்ந்துட்டு விட்டு கொடுத்து போறவங்க. எந்த பொண்டாட்டிக்காது புருஷனோட ஃப்ரெண்ட பிடிக்குமா உங்களுக்கு? புருஷனோட ஃப்ரெண்ட எந்த பொண்டாட்டியாவது பிடிக்குமா? எப்படி பிடிக்கும்? நீங்க 80% பொம்பளை ஆளுகளுக்கு பொண்டாட்டியோட பிடிக்காது. ஃப்ரெண்ட மட்டும் புருஷன் குடிக்க உள்ள டீ ஆக்குற மாதிரியா? வாங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் பூரா தெண்டச்சோறு. இது ஃப்ரெண்டு வேலையா? என்னடா வீட்டுல அண்ணியெல்லாம் நல்லா இருக்கா? ஆமாடா, அவனுக்கு ஆச்சு. நான் 2 நாளா பூனை தண்ணி அடிக்க இப்ப புருஷனோட ஃப்ரெண்டு வந்தா கோவப்படுறீங்க. ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கவே மாட்டீங்க. ஆனா பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு வந்தா எந்த புருஷனாவது நாங்க கோவப்படுறோமா இல்ல சந்தேகப்படுறோமா? செல்லு பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு வந்தா மட்டும் 100% ஆம்பளைடாங்க. கோபப்பட மாட்டிய, வீட்டிலே படுத்துறீங்க, போக மாட்டீங்க. பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு பண்ணா வேலைக்கு போறது ஏமா தப்பா நினைக்கிறேன்? ஏன் தப்பா நினைக்கிறேன்? போக மாட்டேங்க. அன்னைக்கு வீட்டு வேலை எல்லாம் பார்ப்போம். அன்னைக்கு பொண்டாட்டி தண்ணி தூக்கிட்டு போவோம். ஏன் எப்படி தெரியுமா நினைப்பா? தங்கச்சியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றோம்? அண்ணனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றோம்? அப்ப பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றோம்? பொண்டாட்டி தான் சொல்லுங்க. அதனால நாங்க எல்லாரும் பாரு பாரு இதெல்லாம் பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட் போராதீங்க. அதே போல நானு புருஷனோட ஃப்ரெண்ட் புருஷனா இருக்கேன். நினைச்சுக்கல செஞ்சுக்க நீ ஒண்ணு போகும்போது குடும்ப நடத்த போதுலதுக்க நீ நட்டு அவங்க போய் பெற்றுவப்பா நல்லா இருக்க. இங்க வந்து அதிகமா பேசாத, தேவையா பேசாத. டைம் ஆகி போச்சு. என் வேலையை நீ கெடுத்துக்கிட்டு. ஐயோ டைம் ஆச்சுமா. அது முக்கியமான வேலையா அந்த வேலையை நீ கெடுத்துட்டு போயிருக்க. என்னைய பார்த்தா அவனுக்கு யாரும் தெரியல. தெரியல நல்லா பாருங்க. தெரியல உன் கூட வேலையில வந்தனே அது தெரியல. நாய்க்குடி வேலையில வந்தா அது தெரியல. நான் கார்ல வந்தேன். என்ன நான் வந்தே வர போறேன். சரிங்க தெரியுமா? நான் தான். நீ இந்த இப்ப புது படம் வந்துச்சு, சினிமா படம் விஜய் படம் வச்சு அது என்ன பண்ணக்கூடாது? லியோ படம் பாத்தியாமா? லியோ பார்க்கலையா? அப்போ பார்க்கலையாமா? அப்போ சார் அந்த படத்தோட கேரக்டர் நீ படம் எடுக்கிறாரு சார். லியோ படம் எடுக்குது, கொஞ்சம் வருமானம் வந்து கூட வந்துருச்சு. அடுத்து சிங்கம் படம் இருக்கலாமா? பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்து பார்ட் 4வது பார்ட் எடுக்க போறேன். ஒண்ணும் இல்ல, நீ நல்லா பேசுற பார்த்தா உனக்கு கதாநாயகன் நான் ஏத்துக்கிட்டேன். நீ கொலையிறாங்க வச்சுக்காத. படத்தோட கதாநாயகன் இருக்கிறேன்னு சொன்னாரு. எங்க இருக்காரு சார்? போன் போட்டு பார்த்தா தெரியும். கதாநாயகன் போன் போடுமா? போன் போடலாமா? இப்படியே தான் போன் அடிக்கணும். ஹலோ ஹலோ எப்போ அடிக்குது? ஹலோ எங்க சார் இருக்கீங்க? ஹலோ சார்
தூசி 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 சார். ஏன் சார் நான் பேசுற டைலாக்லாம் பேசுறீங்க. நீங்க உங்க படத்தோட ஹீரோ. ஓகே கதை நீங்க பார்க்கல இல்ல இந்த கதை நான் இவர்தான் ஹீரோ சார். அதெல்லாம் கும்பிட்டு பக்கத்துல போறேன். இவன் அவசரம் விட்டு போக கூடாது. ஓகே நான் பேசுற டைலாக் மட்டும் பேசுறேன். பேசிட்டேன்னு வச்சுக்க. அவன் இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கம் படம் வந்து பாத்தியா? அந்த படத்துல ஒரு டைலாக் வந்து தெரியுமா? பாத்திருக்கியா? அதே மாதிரி பேசுறேன். நான் வந்து பேசிக்கிறேன். அதே மாதிரி பேசி நீ நடிச்சு வச்சுக்க. நீ தான் இந்த படத்துல கதாநாயகன். ஒண்ணு பிரச்சனை ஆள் முக்கியம் இல்லையா? டைலாக் தான் முக்கியம். பேசுறீங்களா? பேசுறேன் இருப்ப கையில அந்த ஸ்டைலு அந்த ஸ்டைல் அவர் சிங்கம் போல பாத்தியா பேசுவாங்க. இங்க பாரு சூர்யா பாருங்க போறா. எல்லாம் பாருங்க. சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்பேன், காட்டுல பார்த்திருப்பேன், டிவில பார்த்திருப்பேன், நிறுத்தமா வேட்டையாடி பார்த்திருக்கியா? பாத்துக்கியா? அவனுக்கு அடிச்சா ஒன்றரை டன் weight. சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்பேன், போட்டோல பார்த்திருப்பேன், டிவில பார்த்திருப்பேன், நிறுத்தமா வேட்டையாடி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? ஓகே அடிச்சா ஒன்றரை டன் weight. என்ன வைக்கிறாரு சார்? போலீஸ் சாமி படம் பாத்தியா? அதுல விக்ரம் பேசுவாங்க. அது பார்த்து என்ன பாத்திருக்கேன் பாத்திருக்கேன் டைலாக் மட்டும் ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. தட்டிக்கம் சொல்றாங்க போலீஸ். பிரசவம் பொம்பளை ஒரு மாதிரி ஒரு சாமி. செப்டிக்கு வாழ வைக்கிறீங்க சார். இது பெருநாள் இப்ப நான் என்றால் என்ன? ஐயோ செப்டிக்கம் எழுதுறா இதுதான் வரல. தயவு செய்து பேசாம இருந்தா நல்லா போகுதா சாமி? உன்னை வச்சு படம் எடுத்து வச்சுக்க. ஏன் படம் அப்படியே நாரி போகுது. நம்ம படத்துல நல்லா ஆடணும், சரிங்க. நல்லா பாடணும். அப்புறம் ஆடிவியா? ஆடிவியா? என்ன பண்ற? வியாபாரம் பண்றாரு. என்ன வியாபாரம் பண்ற? இலந்தை பழம். பழத்தை இழந்துட்டியா? இலந்தை பழம் அது நடுவோட்டு நாடியே உனக்கு கஷ்டமா இல்லையாமா? கஷ்டமா தான் இருக்கு. முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியா போயிடும். என்ன சொல்றீங்க? நடுவோட்டுல தப்ப நினைக்காதமா. அப்புறம் பைபாஸ் ரோட்டுக்கு நடுவுல ஏன் தெரியுமா அந்த அரளி செடியெல்லாம் வச்சிருக்காங்க? ஏன் நட்டுருக்காங்க அரளி செடியெல்லாம்? வேற ஒண்ணு இல்ல, அழகு தானே. அழகுலாம் இல்ல, வேற பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு வச்சுக்க. அந்த அரளி அடிச்சு குடிச்சுட்டு சாயிரம்
அது எப்போதும் முட்டியில் எல்லாம் விடுங்க. மாட்டி பார்த்த மாட்ட பல்ல கட்டி மாட்டி ஏற்கனவே பல்லு கடைச்சிதான் அடி வந்தாலும் மாட்டி போட்டு சுண்ணா பூதாடி போனாலும் போடி புது பண்ண போயிடாது வந்தாலும் மாட்டி பல்லு சுண்ணா பூதாடி போனாலும் போடி புது பண்ண போயிடாது. சிரிச்சா அழுதா அழுது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அழுதாதான் மனசுல ஒரு அவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஒரு ஆறுதல் மாதிரி. இளவு வீட்டுல மட்டும் ஒரு சட்டம் போட்டாங்கன்னு வச்சுக்க, தமிழ்நாட்டுல யாரை வேணாலும் கட்டி பிடிச்சி அழுகலாம். இளவு வீட்டுல மட்டும் போட்டா கல்யாணத்துக்கு என்ன கூட்டம், திருவிழாவுக்கு என்ன கூட்டம், இளவுக்கு கூட்டம் கட்டிக்கிட்டே யாருமே தெரியாது. மாமா போன் பண்ணுவாங்க, மாப்பிள்ள எவ்வளோ இருக்கா, நான் இந்த இங்க வாடா செம்ம புதரா இந்த அளவு மாமா அதுல எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கேன். ஓ மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஏப்பா நீ உறவுக்காரடா உறவுக்காரடா எல்லாத்தமா கிளவி எப்ப பிடிச்சீங்க ஓட கட்டு ஐசுக்கு வந்து அத்தேலியே அப்படி கட்டி பிடிச்சி ஆரம்பிச்சுவாங்க. ஆமா உனக்கு அழுகு தெரியுமா தெரியாதுல்ல, நான் உன்னை அழுகு வைக்கவா? என்ன சத்தியமா ஒரு 5 நிமிஷத்துல அழுகு வச்சுருக்கேன். எப்படி பாப்போமே ஒரு பேச்சுக்கு. சரி நீ மாமியா பேச்சுக்க, நான் உன் மருமையே. ஓஹோ அது மாமியா நீங்க மருமையே. அப்ப மாமனார் இருக்காங்க இன்னைக்கு மணிமுத்து தான் நமக்கு எல்லாம். ஆமா மாமா மாமா வாங்க மாமா அதுதான் சொல்ல பிள்ளை பொண்டாட்டி டயலாக் போய் சொல்றாங்க. செப்டி டைம் இது உன் பொண்டாட்டி நீ புருஷன் எப்படி தெரியுமா? இப்ப உன் புருஷன் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாருல உடனே ஃபீலிங் ஆயிடுல, வருத்தமாயிரும். ஃபோன் பண்ணு எனக்கு. ஹலோ ஹலோ மர்மனே, உங்க மாமா என்ன விட்டு போயிட்டாரு மர்மனே. எங்க ஒரு போன ஜாப் ஆடாமே ஹலோ சொல்லுங்க மர்மனே, உங்க மாமா என்ன விட்டு போயிட்டாரு மர்மனே. போயிட்டு வரது ஐயே என்ன உதே சிவாடா ஆயிரத்து துருத்தியம்மா துருத்தியம்மா ஒருத்தியம்மா. ஏய் ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ என்ன துருத்தியம்மா? எந்த ஒரு நான் போட பொட்டாட்டி லவ் பண்ணி ஏய் உட்கார்ந்தானே ஏய் தப்பு தவறு நடக்கலையே.
தப்பா இப்பதான் தெரியுது ஏன் மாமனார் செத்தா இருக்கு இதுலயே போட்டு உன் புருஷனுக்கு நீ குடும்ப கட்டுப்பாடு ஈஸியா பண்ணிருப்பியா ஏப்பா அவர் வயசு அப்படி அந்த புள்ள அவர் மாதிரி பழையது அடியே 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 என்ன நினைச்சது மாமா ஒதுகை ஏத்தி வண்டியே பட்டி கொட்ட அம்மாரே கருப்பாயி கொடு 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 கருப்பாயி நீ செவத்ததைய கருப்பாயி செவத்ததைய கருப்பாயி கருப்பாய் மாதிரி இருக்கா கொடு கொடு அப்படித்தாமா கருப்பாயி தாமா தொட 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 மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் என்னமா தப்புங்கிற கருப்பாயின் பாடுறீங்க கருப்புல தப்பே இல்லம்மா ஏங்க மனுஷனுக்கு மண்டையில முடி கருப்பு ஸ்பீக்கர் கருப்பு மைக் கருப்பு ஆமா என்னதான் நீ பல கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் அறுப்படி கண்ணங்கரே இருக்கு நான் கருப்பா வந்தா கல்லோட்டி எறிவேன் அதை பத்தி பிரச்சனை இல்லம்மா எல்லாருக்கும் கருங்கரு
எங்களை மாதிரி ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நாங்க எப்படி ஆடுறோமோ அதே மாதிரி 2 மணிக்கு அதான் இது கொஞ்சம் பொண்டாட்டி நீதான் அது போது என் பொண்டாட்டி நீதாண்டி. எல்லடியில் ஒரு லோன் எடுத்துட்டேன். வட்ட வட்ட பாறையில மச்சான் வரகரிசி பெண்கள் செய்யக்கூடாது. பெண்கள் நாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. உங்களை பார்த்தோன்னே சத்யபிரியா நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க உங்க அம்மா உங்க அம்மாவுக்கு லவ் கொடுத்தேன். எதுக்குதான் சொல்லிட்டு தான் உன் வாயில என் வாயில ஐ லவ் யூ நான் சொல்ல வைக்கவா? இல்ல எங்க வீட்டுல கேட்காம சொல்ல மாட்டேன். சொல்ல வைக்கிறேன் பாரு. எப்படி சொல்ல? உன் பேர் என்ன? சத்யபிரியா. உன் பேர் சத்யபிரியா. என் பேர் என்ன தெரியுமா? உங்க பேர் என்ன? ஐ லவ் யூ. உங்க பேரா? கூப்பிடு. ஐ லவ் யூ. அது சொல்லிட்டே இல்ல அப்புறம் என்ன? சொல்லிட்டே இல்லம்மா. உங்க பேரு அது? என் பேரு அது. ராஜான்னு வச்சு பார்த்தேன். ஒரு உங்களை என்ன விரும்புற மாதிரி தெரியல. கூப்பிடுற மாதிரி இல்லையா? யாரும் என்ன லவ் பண்ற மாதிரி தெரியல. அதனால தாலு ஆபீஸ்ல போய் என் பேரை மாத்திக்க ஐ லவ் யூ. எல்லாரும் கூப்பிடுறாங்களா? யாருக்கும் தெரியும் ஐ லவ் யூ. பஸ்ல நான் போனாலும் ஐ லவ் யூ அப்படிதான் கூப்பிடுறாங்க என்னையா. ஊரே ஐ லவ் யூ தான். சாப்பிட கிளவிட ஐ லவ் யூ கூட்டிட்டு வாங்க பாட பூத்துனாத்தா சாப்பிட கிளவி மேற்கொண்டு நம்மள ஐ லவ் யூ தான். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நல்ல சிந்தனை பாரதி ராஜா, செல்லப்பாண்டி, சசி, தவசி, காந்தி அன்புள்ளங்கள்
எஸ்பி சரவணா ஆடியோஸ் கம்பளியப்பட்டி குரூப்ஸ் கண்டத்தருணா ஒளியிலே என்ற பாடலை கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அந்த பாட்டு தெரிஞ்ச பாட்டு நான் பாடுறேன். அண்ணன் ஒரு பாடல் முத்தாக கேட்டிருக்காங்க. இந்த சீன் முடிஞ்சதை கண்டிப்பாக பாடுவாங்க. தயவுசெய்து யார் லேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் உன்னை தொட்டால் திருப்பி அடிப்பாய் என்று தெரியும், இருந்தாலும் உன்னை தொடுகிறேன், என்னை நீ வாழ வைப்பாய் என்று மின்சார் எம்ஆர் எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் பிளம்பிங் தர்மா செல்வம் உசிலம்பட்டியை சேர்ந்த எம் ராஜா குடும்பப்பட்டி இவர்கள் சார்பாக 50 அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கப்படுத்திய அருமை உள்ளவங்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி நினைக்கிறேன். வணக்கம். வணக்கம். அன்பளிப்பு வழங்கியவர்களுக்கு நன்றி. உங்களை பார்த்தாங்க காதல் வந்துருச்சு. எம்சிசி பாய்ஸ் சார்பாக ஐயப்பன் மாமா அவர்கள் 21 அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெற வேண்டிய ஐயப்பன் மாமானா அப்ப உனக்கு தான் ஐயப்பன் மாமா. ஐயப்பன் மாமா மாமா பேரை மாத்திட்டீங்க. நான் தான் நினைக்கும் சொப்ப சுந்தரி சத்யபிரியா அவர்களுக்கு 21 அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு மாமா அவர்களுக்கு நன்றி. இந்த வணக்கம் நன்றி. காதல் வந்துருச்சு. அதில் பண்ணி கைவிட்ட மாட்டீங்கல்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதே நம்பிக்கை இல்லை என் மேல நம்பிக்கை இல்லாட்டி ஒரு தங்கச்சியை கூட்டிட்டு அவங்க 2 பேர்த்தையும் எப்படி சேர்த்து வச்சு காப்பாற்றணும் மட்டும் பாரு. இப்போ அதே நம்பிக்கை இல்லாம இருக்கு. நம்பிக்கை போட மாட்டேங்கிறாங்க. ஆமா, தங்கச்சியை கூட்டிட்டு 2 பேரும் எப்படி சேர்த்து வச்சிருக்கேன் மட்டும் வேண்டாம், நல்லா ஆசிரியர் சேர்த்து வச்சுக்கோ. காதல் வந்து விட்டது. சொல்லுங்களே. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் செத்து போயிட்டான். நானும் கூடவே வந்துருவாங்க. அப்படியே சொன்னா செத்து அழிஞ்சவே ஒன்னே விடாது. உங்க கூட வந்தா வரல. யாரே தனியங்க அவ்வளவு பாசம் உங்க மேல. பாசமாடா. காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? அவங்களே பார்த்து சொல்றேன் கேளுங்க. நிலவு ஒரு பெண்ணாகி உழவு கலைதோ உழவுகின்ற அளவோ சும்மா இருக்கிறவங்களே உழவுக்கு நீ கூப்பிடுறியா? நீரழகள் இடமாறி கோளோடோ பங்காள கடலே
மஞ்ச போயிட்டு கையில நெஞ்ச தட்டு தேய்ச்சவள நெஞ்ச நெஞ்சோ கண்ண தொடர்ந்தாவளு இல்ல தலை எடுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே மண்ணா கரைச்சி வளர்ந்து போச்சு ஆசையே தொடர்ந்தாவளு இல்ல தலை எடுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைச்சி வளர்ந்து போச்சு ஆசையே Come on.
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக தாயாரம் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்ட தம்பி ஓர் வார்த்தை அறிந்ததில்லை தாயாரம் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாராட்டு கேட்ட தம்பி ஓர் வார்த்தை அறிந்ததில்லை தாராரம் படித்து வந்தோம் தங்கத்தன வளர்ந்த தம்பி தாராரம் படித்து வந்தோம் தங்கத்தன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனிடம் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையனும் வேதமெனும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையனும் வேதமெனும் தம்பி உள்ளம் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமிட காவல் கொள்ளும் அன்னையன வந்த உள்ளம் தெய்வமிட காவல் கொள்ளும் சின்னத்தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்னத்தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்று பத்த இதயத்திலே ஓனாள்